கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் என அதிமுக கொறடா SP வேலுமணி கூறியதை வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பேரவையில் பேசிய அவர், யாரை மனதில் வைத்து SP வேலுமணி இதை சொன்னார் என தெரியவில்லை. ஆனால் யார் வேண்டுமானாலும் தேர்தல் களத்திற்கு வரட்டும், கூட்டணி வைக்கட்டும், 2026 வெற்றி தங்களுக்குதான் என தெரிவித்தார். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கும் வகையிலான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வடிவின்படி இனி தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்று குவித்தாலோ, அண்டை மாநிலங்களிலிருந்து வந்து தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டினாலோ உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகளை மீறியதாக கருதி தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக இந்த மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். நிகழ்ச்சி நிரலில் இந்த மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். நிலையில் அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்ததால் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என்றும், மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோவை தாவேக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு TN11 BC 1909 என்ற பதிவெண் கொண்ட வாகனத்தில் விஜய் வருகை தந்திருந்தார். இந்த வாகனத்தின் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதியுடன் காலாவதியாகியுள்ளது. சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு 1000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் நிலையில், விஜய் பயணித்த வாகனத்திற்கு அபராதம் விதிக்கப்படுமா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.